17 நாள் போர்க்களம் தொடங்கி அந்த கற்பூர தேர்ல வருகிற அங்க தேசத்தை கர்ணனை மடிக்க வேண்டும் என்று சபதமிட்டார். நேற்று நாள் தினத்தில் கர்ணனை மடித்து உன் சபதத்தை நிறைவேற்றிக் கொண்டாய். அதனால் இந்த 18ஆம் நாள் போர்க்களத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ சென்று வரலாம். அப்படியே மாமா போயா சகாதேவா, மாமா நீ இட்ட சபதம் என்ன? சாஸ்திரத்தில் பெரியவனாக இருந்தாலும் வேதத்துக்கு விளக்கம் சொல்லுவனா இருந்தாலும் இதுக்கு காரணமான அந்த ஜகுனியை கொல்ல வேண்டும் என்று உனக்கு பங்கதும். இதுக்கெல்லாம் காரணம் மாமா. அதற்கு முதல் காரணமா நீதான் தலை மாமன் இருக்க இது வரைக்கும் உங்களை காத்து ரட்சித்திருக்கின்றேன். மொத்தமே காரணம் என்று என்ன இருக்கிறது? இப்பொழுது என்னை காட்டி கொடுத்ததுக்கு அவனை அழைத்திருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இன்றைக்கு உனக்கு ஜெகினிக்கு மட்டும்தான் போர்க்கலாம். அப்படி நான் தினத்தில் செல்ல வேண்டிய இடம் ஜெகினி இடத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் மாமா நீ ஜலத்தை பறிக்க வேண்டும் என்றால் துரியோதனை அழிக்க வேண்டும். துரியோதனை அடிக்க வேண்டும் என்றால் இந்நாள் தினத்தில் அவன் எங்க இருக்கிறான் போர்க்கள யுத்தத்தில் என்று தேட வேண்டாம். அப்படி மடித்து வந்த பிறகு கூந்தல் முடிக்க உதரம் வந்த பிறகு நினைத்து காலத்தை விடிய காலையில் 18 காலம் எனக்கு போர்க்களம், மாலை எங்க அண்ணனுக்கு போர்க்களம். ஆமா, முதல்ல நான் போறேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஜெகினி. அப்புறம் அவனை பாத்துறேன். அப்படியே சென்று வரங்கள். சாஸ்திரத்தை விட்டேன், கால் குறித்து விட்டேன். அவன் மரணம் என் கையிலே. அண்ணா சென்று துரியோதனை தேடி வா. இப்பொழுது அதை பார்த்தாயா? சூரியன் உதவி போகின்றான். அவனை மறுத்து வருகின்றேன்.